ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி சிக்கன்னு சொல்லக்கூடிய கிண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3 கப்பு மைதா சேம் அளவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 5 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1.5 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அஜினமோட்டோ, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து இதில் மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு சோக் பண்ணி அப்படியே வச்சுருங்க. 1/2 ஹவர் ரெஸ்டிங் டைம் மட்டும் எடுத்து தனியாக ஒரு பேஷனில் இந்த மாதிரி மைதா எடுத்துக்கோங்க. அதுக்கு டேஸ்டிங்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அரைச்ச பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதை லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஜலிச்சு தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜலிக்கும் போது ஹேர் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ளாரில் நமக்கு கோட்டிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சோக் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து ஒரு பீஸா இந்த ஃப்ளாரில் டிப் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து இதை நம்ம ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணணும். ஸோ ஐஸ் வாட்டரில் இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு வாட்டி முக்கி எடுத்து மறுபடியும் அந்த ஃப்ளார்லேயே போட்டு செகண்ட் டைம் கோட் பண்ணுங்கள். செகண்ட் டைம் கோட் பண்ணி மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து இதை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு 180 டிகிரி இருக்க ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸோ சிக்கன் ஒன்ஸ் குக் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் இருக்கும்போது எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கேஎஃப்சி சிக்கன் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே கெட்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.